no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சின்மனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தாவேக்காவை சார்ந்து தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஒரு வார காலமாக நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம், விஜயின் சூறாவளி பிரச்சாரம் தயாராகிட்டு இருக்கு, அது இல்லாமல் வேட்பாளர் பட்டியலும் ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா முதல்கட்ட வேட்பாளர்களை வந்து தேர்வு பண்ணும் பொழுது எந்த தேதியில அவர் வந்து எல்லாரையுமே அறிவிக்க போறாரு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் சொல்லணும்னா ரொம்ப நாட்கள்லாம் இல்லைங்க, நாளைக்கு மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல வச்சு வேட்பாளர் பட்டியலை வெளியிட போறாரு. இது மட்டும் இல்லாம தேர்தல் வாக்குறுதிகள் அதையும் வந்து விஜய் அவர்கள் வெளியிட போறாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு வந்த தகவல். அதுதான் இப்பயும் உறுதியாயிருக்கு. நாளைக்கு எல்லாருமே அசம்பிள் ஆறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளரும் அந்த இடத்துல இருக்க போறாங்க. இதை தாண்டி விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றதுமே சொல்ல போறாங்க. முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளா மகளிர் தினத்தன்னைக்கு மகளிரோட மனசை குளிர வச்ச மாதிரி நாளைக்கு இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறி வச்சு நிறைய விஷயங்களை முன்வைக்க போறாங்க. இதன் தொடர்ச்சியா என்ன பண்ண போறாரு அப்படின்னு, ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 2-3 நாட்களாவே சொல்லிட்டு இருந்தோம், விஜய் அவர்கள் பனையூர்லயே இருக்காரு, எப்போ வந்து பிரச்சாரத்தை தொடங்குறாரு, என்னைக்கு களத்துல வர போறாரு, என்னைக்கு வேட்பாளரை வெளியிட போறாரு, இவர் வந்து இன்னும் விழாக்கள்லாம் போறதெல்லாம் வந்து விமர்சனமா வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கண்டிப்பா பதிலடி இருக்கு, இதெல்லாம் மாற்று இருக்கு, இது இப்படி நிலைக்காது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுதான் கிட்டத்தட்ட நடந்திருக்கு. தேர்தலுக்கு குறுகிய நாட்கள் இருக்குதுன்றது அவருக்கே தெரியும். ஏன்னா ஒரு கட்சியின் தலைவர் அவருக்கு தெரியாம இல்லை. 234 தொகுதியிலும் தனிச்சு நம்ம போட்டியிட போறோம் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மேடையிலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேகா சார்பாக சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதையும் மீறி விஜய் அவர்கள் வரல, விஜய் அவர்கள் பார்க்கல, விஜய் அவர்கள் இது பண்ணல அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு தலைவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, வேட்பாளரோட பட்டியல தயாராகிட்டு இருக்க குழுவிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன நம்ம கொடுக்க போறோம், எது எது சாத்தியம் எது எது சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். 234 தொகுதியிலும் யார் யார் நிற்க வைக்கிறது, எங்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, என்னென்ன குறைகள்லாம் இருக்கு அப்படின்றத அந்த ஒரு லிஸ்ட்டுமே அவர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ இதுக்கு இடையில வந்து இந்த பொதுக்கூட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களை மாலை நேரத்தில் அனுப்பி நீங்க எல்லா ஊர்களையும் நம்ம பேசணும் அப்படின்றதும் அவர் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது விஜய் வரல, விஜய் அவர்கள் வரல அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. ஏன்னா அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து நாளையிலிருந்து அவரோட பயணத்தை அதிரடியா தொடங்க போறாரு. நாளைக்கு மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தொடர்ச்சியாக தாவேகா சார்ந்த எல்லா நிகழ்ச்சிகளும் அங்கே தான் நடக்கும். நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமும் அங்கே தான் நடக்கும். அங்கே தான் நாளைக்கும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட போறாரு. ஸோ வேட்பாளர் தயார் பண்ணிட்டாங்களா? நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் 160 மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் மீதி தொகுதிகளெல்லாம் வேட்பாளர் இல்லையாமே, பாதி பேர்லாம் காசு இல்லைன்னு பின் வாங்கிட்டாங்களாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கும் நாளைக்கு பதில் இருக்கு. அதாவது பதிலடியே இருக்கு அப்படின்னே எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா எனக்கு யார் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வேலைகள் செஞ்சாங்க அப்படின்றதுல தெளிவுபடுத்தி ஒவ்வொரு விஷயங்களையும், எங்கேயும் நம்ம கூட ஆரம்பத்திலேருந்து உழைச்சவனுக்கு எங்கேயும் ஒரு மனஸ்தாபம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா அந்த லிஸ்ட்டை தயார் செஞ்சிருக்காங்க. கூட ஆனந்த் அவர்களோட, ஏன்னா அவரு தான் ஆரம்பத்திலேருந்து பார்த்துருக்காரு யாரெல்லாம் எப்படி இப்படிலாம் உழைச்சிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு. இதன் இடையில புதிதா வந்தவங்க, மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்க, தாவேக்காவை கொள்கைன்னு பிடிச்சு வந்தவங்க, இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து தனித்தனியா சீட்டுகள் வந்து வழங்கி, அதாவது வேட்பாளர்களுக்கு வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. எந்த அடிப்படையில் அவங்க பண்ணாங்க? ஆரம்பத்துல அவங்க போஸ்டர்ஸ் ஒட்டினாங்களா, சைக்கிள்ல போனாங்களா, நம்ம கூட இருக்கவனை தானே வந்து வளர்த்து விடணும்னு சொன்னாரு. இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பேர் வந்து வெளியிருந்து வந்தவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயங்களா பொறுப்புகள் கொடுக்குறாங்க, தொகுதிகளை ஒதுக்கிடுறாங்க அப்படின்லாம் பார்க்கும் பொழுது இவர் அதுதான் சொல்றோம். நேற்று நான் அதுதான் சொல்றேன், இன்னைக்கு அதுதான் சொல்றேன். ஏன்னா நேற்றுல நம்ம கிட்ட கேட்கும் பொழுது கூட, ஏன்டா இன்னும் 160 தான் இருக்காமே அப்படிலாம் நம்மளுக்கு கேட்டாங்க. அப்படி கிடையாது, நீங்க நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கன்னு தான் அவங்ககிட்ட சொன்னேன். இன்னும் என்னன்னா, நம்மளை நம்பி நம்ம கொள்கையில ஏத்துக்கிட்டு நம்மளோட பயணிக்கணும்னு வரக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஏன்னா குறிப்பா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதே விஜய் அவர்கள் தான். ஸோ ஆனா நம்மளை நம்பி வந்தவங்களை எப்படி அவர் கைவிட போறாரு, எப்படி கை விடுவாரு? அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு பிரச்சனைனா அதை அவர் ஃபேஸ் பண்ணிப்பாரு. அது தலைமையா இருக்கட்டும், ஒரு கட்சியா இருக்கட்டும், ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் தான். ஆனா அதுக்குள்ளார இவங்க வந்து பயங்கரமா யோசிச்சு, இல்ல அங்க வேலை செஞ்சவன் வந்து 30 வருஷமா வேலை செஞ்சிருக்கான், அவனுக்கு வந்து இவங்க ஏமாத்துறாங்க, நிறைய விஷயங்கள் ஏமாற்றப்பட்டாருனர் அப்படிலாம் போடுறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அங்க வந்து சகோதரத்துவம் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து எப்ப நீ இந்த இதுல வந்து நாங்க இவங்க நிக்க வைக்க போறோம்,
நீங்கள் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணணும், அவங்கள வந்து அவங்கள வெற்றி அடைய நீங்கள் கடினமாக உழைக்கணும்னு சொன்னார் விஜய், சொல்கிறாரு, அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியை சொல்லிட்டாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு வேலை செய்ய எல்லாருமே தயாராக இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கடைக்குழி நிர்வாகிகளுமே கூட தொண்டன் முதற்கொண்டு விஜய் ஒருத்தரை சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு 234 தொகுதிகளிலும் யாருனாலும் அவங்க விஜய் தான், பேர் தான் வெவ்வேறையா இருக்கலாம் ஒழிய 234 தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன், விஜய் தான் நிற்கிறேன், அப்படி எல்லாரும் உழைங்க அப்படின்ட்டாரு. அதனால அங்கே வந்து உட்கட்சி பூசல், தேர்தல் நெருங்க நெருங்க கெடுபிடி, விஜய்க்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கூலாக இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா நாளைக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஆனால் ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும் யார் யார் எங்கெங்க போட போறாங்க, என்னென்ன பொறுப்புகள் வளர போறாங்க, இன்னும் வேட்பாளர் யார் யாருன்றது இந்நேரம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு கட்சியை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அது தெரியாமலாம் இருக்காது இல்லை. அவங்க தெரிஞ்சிருந்தா இன்னும் 4-5 நாட்களுக்கு முன்னாடியே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்கணும். ஆனா அப்படி இல்லை, எதுவுமே நடக்கல. அது எல்லாமே வந்து பொய் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம வெளிப்படையா சொல்லிடலாம். ஸோ விஜய் அவர்கள் நாளைக்கு வெளியிடும் பொழுது அந்த தேர்தல் வாக்குறுதிகள்னு சொன்னல, வேலை வாய்ப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. மகளிருக்கு எப்படி பேருந்து வசதிகள் திட்டங்களை வந்து அறிவிச்சாரோ அந்த மாதிரி ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் படிக்கக்கூடிய கல்லூரி மற்றும் பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் பெருசான ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அதுவும் நாளைக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தங்க வந்து என்னன்னா கணினி கொடுக்குறாங்க, ஒருத்தங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நம்ம மாணவர்களுக்கு என்ன கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு உபயோகம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து ஒரு இத்தனை ஆண்டு காலமாக முதல் 3 இடங்கள் பிடிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து அவர் பரிசு அளிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றது குழந்தைகளுக்கு. ஸோ அதனால பள்ளி கல்லூரியில் டார்கெட் பண்ணியும் இளைஞர்களை டார்கெட் பண்ணியும் நிறைய விஷயங்கள் அவர் வெளியிட போறாரு. அது இன்னுமே வந்து ஒரு பாசிட்டிவாக அமைய போகுதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஏடிஎம்கே சமீபத்தில் நிறைய விஷயங்கள் அறிவிச்சாங்க, அதுலேயே நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை தாண்டி தாவேக்கா வந்து இன்னும் மக்களாக இருந்து யோசிக்கக்கூடிய விஷயமா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா விஜய் அவர்களுக்கு தெரியும்ல, இது சாத்தியம்டா, சரி ஓகே, இப்போ நிறைய கட்சிகள் அறிவிச்சிருக்காங்கல்ல, இது எப்படி முடியும் அப்படின்னு சிலர் கேள்வி கேட்குறாங்க. ஏன் இப்போ விஜய் அவர்கள் அறிவிச்சதே மகளிர் திட்டத்தில் வந்து, அதாவது மகளிர் தினத்தன்னைக்கு அறிவிச்ச திட்டங்கள்லயே என்னப்பா இவருமே இப்படி தான் பண்ணுறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அவரே அன்னைக்கு வந்து எண்டிங்கில் சொல்லிட்டார் அது எப்படி பாசிபிள் அப்படின்றது. அதே மாதிரி தான் நாளைக்கு அவர் அறிவிக்கும் பொழுதும் இது வந்து சத்தியமாக இது வந்து சாத்தியம் இல்லை, இது எப்படி முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அவர் அறிவித்த உடனே இது எப்படி முடியும், என்னால் எதுலேருந்து நான் பண்ணலாம், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத முதற்கொண்டு அவர் சொல்கிறார். அதனால் யாரும் அதை நினச்சிலாம் கன்ஃபியூஸ் ஆகுவானா. ஸோ நாளைக்கு 2 ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்புகளாக நாளைக்கு வரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ நாளை மறுநாள் சனிக்கிழமிருந்து அவர் வந்து பிரச்சாரத்தை தொடங்க இருக்காரு. முதல் கட்டமாக நம்ம சொன்னதுதான், ஒன்று புதுச்சேரி போவாங்க, இல்லைன்னா பெரம்பூர் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அவர் முதல்லயே வந்து இல்லை நான் சென்னையை கவர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா சென்னையில் தான் இன்ன வரைக்கும் நிர்வாகிகள் கூட்டம் நடக்கல, மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கல, ஒரு பொதுக்கூட்டம் நடக்கல, எல்லாமே வந்து நம்ம ஈசிஆரில் தான் பண்ணியிருக்கோம், அதாவது மகாபலிபுரத்தில் தான் பண்ணியிருக்கோம், அது அந்த நட்சத்திர ஹோட்டலில். அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறது, எப்படி மக்களோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு இருக்க நேரத்தில் தான் தேர்தல் நெருங்கிடுச்சு. தேர்தல் ஆணையத்து கைக்குள்ள வந்துருச்சு. நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே வந்து தாவேக்கால அனுமதி வழங்கியிருக்காங்க, அதாவது நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதில் முக்கியமாக விஜய் அவர்கள் சார்ந்த ஆதவ அவர்களாக இருக்கட்டும், ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. ஒரு 300 பேர்கிட்ட அனுமதி வழங்கியிருக்காங்க. இவங்களாம் வந்து ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ்னே கூட வச்சுக்கலாம் வச்சுங்களேன். இவங்க எல்லாருமே எல்லா ஊர்களுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணலான்றதை அனுமதி வழங்கியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா தாவேக்கால இருந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தாவேக்கா அதாவது எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் போகக்கூடிய இடங்கள் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் இனிமேட்டு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஒரு பாதுகாப்பு விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்ட்டு இவங்க சைட்லேருந்து ஒரு விண்ணப்பம் வச்சதாகவும் நம்மளுக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு பெரம்பூரில் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் அங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்க போகிறாரு. ஸோ அதை தொடர்ச்சியாக 1 மணி 2 மணி 3 மணி 4 மணின்னு 4 ஏரியாக்கள், நம்ம சொன்ன மாதிரி ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அங்கிருந்து டிராவல் பண்ணுறாரு. ஒரு நாளில் ஒரு 3-4 தொகுதியை கவர் பண்ணாதான் இருக்கக்கூடிய குறுகிய நாட்களில் எல்லாமே கவர் பண்ண முடியும் அப்படின்றது அவருக்குமே தெரியும். அதனால தான் நம்ம வந்து பெரம்பூரில் தொடங்கி
கொளத்தூர் வில்லிவாக்கம் இந்த மாதிரியான ஏரிகளை விருகம்பாக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு 4 மணிக்கு முடிக்கிறாருங்க. மொத்தம் ஒரு 5 ஏரியா அன்னைக்கே கவர் பண்றாரு. ஸோ இதன் தொடர்ச்சியாக அவரோட பிரச்சாரத்தை நம்ம சொன்ன மாதிரி சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. இனி அடுத்து வர நாட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்க என்னென்ன நம்ம போகாத இடங்கள் என்னென்ன அங்கே டார்கெட் பண்ணி அங்கே நம்ம முதல்ல பிரச்சாரத்தை தொடங்கிடுவோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவும் இருக்காரு. ஸோ வரக்கூடிய நாட்கள் தாவேகாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெஸ்டே இருக்காது. பரபரப்பாக போய்கிட்டே இருப்பாங்க, பரபரப்பாக இயங்கிட்டே இருப்பாங்க. இதன் இடையில புதுச்சேரியும் ஒரு நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 28 இங்கே சனிக்கிழமை வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் பண்ணக்கூடிய விஷயமா பிரச்சாரம் இருக்கு. ஏரியா ஒரு மாவட்டம் போனார்னா அந்த மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்கு, அந்த எல்லா தொகுதியிலும் நான் ஒரே நாளை கவர் பண்ணணும். அடுத்தடுத்த நாட்கள் நம்ம நேரத்தை வந்து விரைவு பண்ணணும் அப்படின்றனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வராரு விஜய் அவர்கள். இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சென்னையில் இத்தனை ஏரியாக்கள் நம்ம ஒரு நாள் கவர் பண்ண முடியுமா, நம்ம வாகன பிரச்சாரம் பண்றோம், எங்கெங்க வாகன பிரச்சாரம் பண்றோம், எங்கெங்க பொதுக்கூட்ட பிரச்சாரம் பண்றது முதற்கொண்டு அவர் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. ஸோ முதல்ல நடக்கக்கூடிய அந்த சனிக்கிழமை நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வாகன பிரச்சாரமாக தான் முக்கியமாக இது பண்றாங்க. 10 மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த பெரம்பூர் அவரோட தொகுதியில 10, 11, 12 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ண போறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்குங்க. மகிழ்ச்சியான விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான். என்ன பண்ண போறார், பெரம்பூர்ல என்ன பேச போறார்? ஏன்னா பெரம்பூர்ல அவர் நிக்கிறாருன்னு ஆல்ரெடி ஒரு கட்சி வந்து அங்க பெரிய ஆட்களை நிக்க வைக்கல. இன்னும் என்னென்ன நடக்குதுன்றது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் பெரம்பூரில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு அவர் தான் பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ பெரம்பூரில் அவர் வந்து என்ன பேச போகிறார், மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது சொல்ல போகிறார் அப்படின்னு மக்கள் ஆல்ரெடி கொண்டாட தயாராகிட்டாங்க, கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர் நாளைக்கு கால் தடம் பதிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவரோட கோட்டையாக வந்துடும். பெரம்பூர் அவர் அப்படியே எடுத்துக்கிறதா, தத்துக்கு எடுத்துக்கிறதா. அதனால் இனிமேட்டு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் கொளத்தூர் போகிறாரு. கொளத்தூரில் என்ன பேசுவார், வில்லிவாக்கத்தில் என்ன பேசுவார், அண்ணா நகரில் என்ன பேசுவார், விருகம்பாக்கத்தில் என்ன பேசுவார், இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர் மைக்கை பிடிச்சாருலாம் தெரியும், ரொம்ப டைரக்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா இங்க தப்பு நடக்குது, இதுதான் சொல்யூஷன், இது நாங்க வந்தா பண்ணுவோம், இது நாங்க பண்ண மாட்டோம்ன்றது ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ அதனால இனி வர அந்த பிரச்சாரமே வந்து ரொம்ப பரபரப்பா இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் விஜய் அவர்களும் எதிர்பார்க்குறாங்க. என்னன்னா கூட இருக்கக்கூடிய நண்பீஸ் நம்மளோட தோழர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் மாதிரி ஒரு அறிவிப்பு வரப்போகுதுங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு வேட்பாளர் பட்டியல் நாளைக்கு விட்டுருங்க, வேட்பாளர் பட்டியலும் தேர்தல் வாக்குறுதியிலும் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆனாலுமே கூட நாளைக்கு நைட்டு இல்லைன்னா சனிக்கிழமை காலையில் விஜயின் வாகனத்துக்கு பின்னாடி தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இது முன்ன மாதிரி கிடையாது. ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமோ, ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டமோ, இல்லை ஒரு மாநாடோ அந்த மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து இப்போ அவரை வந்து எல்லாருமே சந்திச்சா மட்டுமே ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகணும். இப்போ அவர் இங்கேருந்து பெரம்பூர் போகிறாரு, இப்போ அவர் வீட்டில் இருந்து போகிறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த டிராவல் டைமில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவர் சாலை மார்க்கமாகவே சந்திச்சிடணும். ஏன்னா இப்போ கண்டிப்பாக எல்லாருமே தான் சந்திக்க போகிறாரு. இப்போ அங்கேருந்து வர வழியில் எல்லாருமே சந்திச்சிடணும். அதுதான் ஒரு விருப்பமே கூட. எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்லையுமே அவர் முன்னாடி உட்காந்து 2 கை தூக்குன கை அவருக்கு இறங்கவே இல்லை. ஏன்னா அத்தனை பேர் நம்மளை பார்க்க நிற்கிறாங்க, அவங்கள நம்ம வந்து விரக்தி அடைய விடக்கூடாது. எல்லாருமே வந்து நம்மளை பார்க்க ஒருத்தர் நிற்கும் பொழுது அவங்கள கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்காக தான் நம்ம வந்திருக்கணுன்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்கார்ல. ஸோ நம்ம இளைஞர்கள்ட்ட, நம்ம கட்டுக்கடங்காத காளைகள்கிட்ட சொன்னால் நம்ம அது சொல்லியும் அவங்க வந்து நம்மளோட இருக்க பாசத்தில், அதிகமான பாசத்தில் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் சின்ன சின்ன ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. அதுக்கு கண்டிப்பாக நாளைக்கு கொஞ்சம் கண்டிப்பாகவே ஒரு அறிக்கை வரப்போகுது. தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம இருக்கக்கூடிய நாட்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். யாரும் இருசக்கர வாகனங்களை பின்தொடராதீங்க அப்படின்ற ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாங்க. அதே போல் எத்தனை பேர் நிற்கணும், என்ன மாதிரியான அடிப்படையில் நிற்கணும், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இப்போ வில்லிவாக்கம் போகிறாரு, அண்ணா நகர் போகிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய செயலாளர்கள் இப்போ நம்ம நிற்க போகிறோம், எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கே பாதுகாப்பு வசதிகள் கொஞ்சம் பார்த்துங்க, தண்ணீர் வசதிகள் கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம ஒரு 20 நிமிஷம் அங்கே பேசினாலுமே கூட, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு பரந்தூரில் வந்து அவர் தான் பரந்தூர்லேருந்து தான் அவரோட அரசியல் பயணமே தொடங்குச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னாலுமே கூட அங்க வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றது முதற்கொண்டு அவர் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. ஒரு பிரம்மாண்டமா இருக்க போதுங்க, அதான் நம்ம சொல்ல முடியும். அவரோட வேலைகளை வேலைப்பாடுகள் இனிமேட்டு தான் தெரியும் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்திருந்துக்கண்ணா, இனிமேட்டு தான் நான் பார்க்க போறேன் இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி அவ்வளோ பக்கா பிளானிங்கோட வரப்போறாரு. சனிக்கிழமைலேருந்து அதிரடி பயணத்தை தொடர போறாரு. நிறைய விஷயங்கள் உங்களை அடுத்தடுத்து நான் சொல்ல காத்துட்டு இருக்கேன். தொடர்ச்சியா நீங்க இணைஞ்சிருக்கேன். உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடுவிடாமல் நன்றி.